நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த வாமனன் அந்த விஷயம் நடந்த நட்சத்திரம். ஸோ அதனால் திருவோண நட்சத்திரம் பார்த்திங்கன்னா எப்போதும் சுக்கிரனோட கர்ம பதிவுனால தன்னை அலங்காரப்படுத்தி கொள்வதில், தன்னை மேன்மைப்படுத்தி கொள்வதில் ரொம்ப எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு சினிமா நாட்டம் வந்து இருக்கும். சினிமாவில் நிறைய பேர் வந்து குறிப்பாக நம்ம சூப்பர் ஸ்டார் எல்லாம் பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் தான். ஸோ சினிமாவில் வந்து அதிகப்படியான ஷைன் ஆகக்கூடிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஒன்று. ஸோ இவங்களுக்கு என்னன்னாக்கா இவங்களுக்கு பிரச்சனையே வாழ்க்கை துணை தான். குறிப்பாக மகர ராசிக்கு அந்த பிரச்சனையே வாழ்க்கை துணை தான். ஏன்னா இவங்க ஒரு டிசைனாக இருப்பாங்க, அவங்க ஒரு டிசைனில் இருப்பாங்க. பார்க்கறதுக்கு ஒன்றா இருந்தாலும் ரெண்டும் வித்தியாசம், ஒரு கோணங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னாக்கா சூழ்நிலைகளும் இவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சாதகமாலாம் அமையாது. எதை செய்தாலும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் வெற்றியே இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்திலும் போராடி வெற்றி பெறுவீங்க. ஸோ அதனால் போராட்டத்தை கண்டு துவண்டு போகாமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கும். உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காவல் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். காவல் தெய்வ வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ அதனால் காவல் தெய்வ வழிபாடு, உங்களோட குலதெய்வம் முனீஸ்வரனாக இருந்தாலும் சரி, மதுரை வீரனாக சரி, இந்த மாதிரி காவல் தெய்வம் இல்லை குலதெய்வ வழிபாடு செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.